நமது அனுதின மன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி. ஊடுருவும் தைல மரம். இன்றைய வேதாகம பகுதி கலாத்தியர் 5 வசனங்கள் 13 முதல் 25 வரை. சகோதரரே, நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள். இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்திற்கு ஏதுவாக அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற இந்த ஒரே வார்த்தையிலே நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறும். நீங்கள் ஒருவரை ஒருவர் கடித்து பட்சித்தீர்களானால் அழிவீர்கள். அப்படி ஒருவரால் ஒருவர் அழிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள். அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்திற்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்றிருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாயிருக்கிறது. ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாயிருக்கின்றன. அவையாவன: விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரகாராதனை, பில்லிசூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று முன்னே நான் உங்களுக்கு சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை. கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவோம். குறிப்பு வசனம்: பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள். அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். கலாத்தியர் 5:16. நீலகிரி மலைகளில் ஏறும்போது யூக்கலிப்டஸ் தைல மரங்களின் இனிமையான நறுமணம் உங்கள் புலன்களை நிறைப்பதை உங்களால் உணர முடியும். ஆனால் தைல மரம் இந்த மலைகளுக்கு ஏன் இந்தியாவுக்கே சொந்தமானது அல்ல என்பது உங்களுக்கு தெரியுமா? ஆங்கிலேய வணிகர்களுக்கு தாங்க முடியாத கோடைக்கால வெப்பத்தை தாங்கக்கூடியதாக மாற்றுவதற்காக காலனித்துவ காலத்தில் பயிரிடப்பட்ட ஒரு அந்நிய ஆக்கிரமிப்பு இனமாகும். அப்போது அப்பாவித்தனமாய் தோன்றிய ஒரு செயல் இப்போது சூழல் இயலில் பேரழிவின் விளைவுகளை ஏற்படுத்துகிறது. ஏனெனில் தாவரங்களை மட்டுமே உண்ணும் வன விலங்குகளால் அதன் விஷ இலைகளை சாப்பிட முடியாது. அந்த மரங்கள் நிலத்தடி நீரை வெகுவாக உறிஞ்சுவதால் மற்ற தாவரங்கள் அதன் அருகில் செழிப்பாக வளர முடிவதில்லை. உணவு தேடி வரும் விலங்குகள் போதுமான உணவு கிடைக்காமல் வயல்கள் மற்றும் விளைபொருட்களை சேதப்படுத்துகின்றன. இதனால் ஆத்திரமடைந்த விவசாயிகள் வனவிலங்குகளை திருப்பி தாக்குகின்றனர். பூர்வீக வகை தாவரங்களை மீண்டும் அறிமுகப்படுத்த இப்போது முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டாலும் முந்தைய தவறுகள் இன்னும் பேரழிவுகரமான விளைவுகளை ஏற்படுத்துகின்றன. கலாத்திய சபைக்கு நிருபம் எழுதியவர் மாம்ச இச்சையை திருப்திப்படுத்துவதற்கு எதிராக அவர்களை எச்சரிக்கிறார். விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரகாராதனை, பில்லிசூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் போன்றவை மாம்ச இச்சைகள் என்று அவர் வரையறுக்கிறார். ஒரு ஆக்கிரமிப்பு இனத்தை போலவே இந்த வெளித்தோற்றத்தில் பாதிப்பில்லாத பாவங்கள் வேரூன்றி இறுதியில் நமக்கு மிகவும் தீங்கு விளைவிக்கும். எனினும் நாம் ஆவிக்கேற்றபடி நடந்து கொண்டால் நாம் அவற்றை மேற்கொள்ள முடியும் என்று அவர் நமக்கு உறுதியளிக்கிறார். அப்போது நாம் அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம் ஆகிய கனிகளை கொடுப்போம்.
பாவத்தின் ஆக்கிரமிப்பு விளைவுகளை நீங்கள் எதிர்கொள்ளும் போது அவைகளை மேற்கொள்ள முடியும் என்ற நம்பிக்கை நமக்கு உண்டு என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இயேசு நமக்காக அனுப்பிய ஆவியானவர் நாம் சரியான பாதையில் நடக்க நமக்கு உதவ வல்லவர். மாம்சமும் ஆவியும் எப்போதும் முரண்படுவதால் முதலில் கடினமாக இருக்கலாம். ஆனால் கிறிஸ்து இயேசுவின் வழி நடத்துதலினால் நாம் பாவத்தின் ஆக்கிரமிப்பை மேற்கொள்ள முடியும். உங்கள் வாழ்க்கையில் பாவத்தின் ஆக்கிரமிப்பு ஆற்றலை நீங்கள் எவ்வாறு எதிர்க்க முடியும்? ஆவியுடன் நடக்க உங்கள் வாழ்க்கையில் தேவனின் உதவி தேவைப்படும் சில பகுதிகள் யாவை? பரலோக தகப்பனே, என் ஆத்துமாவை ஆக்கிரமிக்கும் எல்லா பாவங்களையும் என்னிடமிருந்து அகற்றி உமக்கு பிரியமான நற்கனிகளை தர எனக்கு உதவி செய்யும். ஆமென்.